ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப் சூப்பராக இருக்குது, ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நாய்டு ஃபைல் மேனேஜர். இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் கிட்ட இருந்து ஒரு ஃபைல் மேனேஜர் வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஆப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட டிசைன் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மேலே நமக்கு வந்து இப்போ ஸ்டோரேஜ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல லுக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே நமக்கு இமேஜ், வீடியோ, மியூசிக், டாக்குமெண்ட் எல்லாமே வந்துருக்கு. தென் அது கீழே ரீசெண்டாக என்னென்ன ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே வந்துருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அது கீழே ரீசைக்கிள் பின், குயிக் ஷேர் வந்துருக்கு. அது நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெர்ஜ் ஆகலை. ஸோ சம் பக்ஸ் வந்து இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜ், மியூசிக் அதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைலை வந்து பின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுறேன், மேலே வந்து பாருங்கள் பின் ஆப்ஷன் வந்து காட்டுது. அந்த பின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே நமக்கு வந்து பின்னட் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது, அதை வந்து பின் ஆயிரும். நம்ம அந்த திரும்பி அந்த ஃபைல் நம்ம ஈஸியாக வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே குயிக் ஷேர் வந்து இருக்குது, நம்ம டேரெக்டாக குயிக் ஷேர் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சர்ச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைல் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்ல ஃபைல் மேனேஜர் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டலி. இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தோம்னா சில விஷயத்தில் கவுண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு கீழே இந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணணும். கீழே ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்க முடியும். நேம் வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. டெய்லி டார்கெட் வந்து கொடுத்துடலாம். தென் அதுக்கப்புறம் 200 என்ட்ரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பேக்கிங் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கவுண்ட் ஆகிக்கும். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஒவ்வொரு டைம் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஈஸியாக கவுண்ட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆடியோ ஒன்று வந்து மேலே வந்து பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு 5, 6ன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. டோட்டலாக வந்து 50 கவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். 5ஆம் தேதி வரைக்கும் வந்து இப்போ 36 முடிச்சிருக்கேன். 6ஆம் தேதி வந்து பார்த்தா 42 வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கேப் போட்டு எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் GCPU. இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்த எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். நமக்கு பேட்டரி எவ்வளோ இருக்குது, ரேம் எவ்வளோ இருக்குது, தென் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸர், இந்த மாதிரி வந்து ஒரு சில விதத்தில் மெயின்லேயே வந்து காட்டிடும். ஸோ இங்கே டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 5.9 வந்து காட்டுது, தப்பு. கீழே நமக்கு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிவைஸை கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா, மல்டி டச் ஒர்க் ஆகுதா, ஃப்ளாஷ் லைட் இருக்குதா, லவுட் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, இயர் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, மைக்ரோஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம டிவைஸ் சவுண்ட் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் வந்துருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் செலக்ட் பண்ணுறோம், ஓகே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன் செலக்ட் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது. தென் எஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைட் சென்சார் ஒர்க் ஆகுதா, எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நம்ம டிவைஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்க முடியும். இது எப்போ யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் டிவைஸ் வாங்க போகிறீங்கன்ற போது அந்த டைம் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் விஜிட். இந்த ஆப்லேயும் நமக்கு ஒரு சூப்பரான விஜிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே கேட்டகரி வைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இது எல்லாமே நம்ம மியூசிக் பிளேயரோட விஜிட். தென் அதுக்கப்புறம் கிளாக் விஜிட் வந்து இருக்குது. நிறைய கிளாக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டர் டிவைஸ் இன்ஃபோ, ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எந்த விஜிட் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் விஜிட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட மெட்டீரியல் கிளாக், அந்த டிசைன் வந்து இதில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய கஸ்டமைசேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விஜிட் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆப் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சின்ன ஆப் தான். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பேட். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் எல்லாம் வந்து இன்னும் கூட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்க முடியும். அதான் நம்ம டிவைஸ்லேயே நிறைய விஷயம் சர்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தா கூகுள் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா நம்ம டிவைஸ் என்னென்ன மேட்ச் இருக்கோ அது எல்லாமே காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் கான்டாக்டில் வந்து 2 கான்டாக்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ண வேர்டு கூகுள் சர்ச் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து காட்டும், இதுவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மை ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஃபைல் மேனேஜர் வந்து காட்டுது. தென் பேட்டரி அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிக்க முடியும். பேட்டரியோட சேவர் செட்டிங்ஸ், அதாவது செட்டிங்ஸ் பேஜில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குயிக்காக வந்து பண்ணிக்க முடியும். ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்
நம்ம லிஸ்ட்டில் எப்பவுமே வால்பேப்பர் ஆப் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வால்வர்ஸ். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் நமக்கு வந்து ஃப்ரீ, அதுக்கப்புறம் பெய்ட். ஸோ ஃப்ரீயில் நமக்கு ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. பட் பெய்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஹோம் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா வால்பேப்பர்ஸ் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வால்பேப்பர் அப்ளை பண்ணுறோம், கீழே வந்து பார்த்தா அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் வந்து கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை ஆயிரும். ஸோ லுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு நிறைய கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட்டில் வந்து இப்போ டெஸ்க்டாப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பிசிக்கு வால்பேப்பரை கூட இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வால்பேப்பர் ஆப்புக்கு வேண்டி இந்த ஆப் சூஸ் பண்ணலாம். இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடாப் விஜிட். இந்த ஆப் நம்ம நிறைய சூப்பரான விஜிட்லாம் வந்துருக்கு. இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் அந்த ஃபேன் விஜிட் வந்து பாருங்கள். தென் சென்டரில் நமக்கு ஒரு ஏசி விஜிட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆன் ஆஃப் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த விஜிட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ முன்னாடி வந்து டைஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது கேம் ப்ளே பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே வந்துருக்கு. இந்த ஆப் நமக்கு ஒரு பெய்டு வெர்ஷன் தான். பட் ஃப்ரீயில் நமக்கு ஒரு சில விஜிட் இருக்குது. அந்த விஜிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த விஜிட் வேணுமோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களை ஈஸியாக வந்து பார்த்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து சேவ் டு மை விஜிட்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் பண்ணி வச்சுக்க முடியும். லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தோம் சுவிட்ச் ஏஐ. ஸோ நம்ம டிவைஸில் வந்து அந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கூகுளோட ஜெமினி அந்த ஆப் தான் வேக்கப் ஆகும். பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பவர் பட்டன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ஏஐ வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய ஏஐ ஆப்ஸ் வந்து இருக்குது. நம்ம சாட் ஜிபிடி இருக்குது, டீப்சீக் இருக்குது. இதெல்லாம் நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பவர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வேக்கப் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்கும். அதில் போய் வந்து பார்த்தா சுவிட்ச் ஏஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்துடும். என் டிவைஸ் வந்து சாட் ஜிபிடி டீப்சீக்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் சாட் ஜிபிடி செலக்ட் பண்ண அப்போ டேரெக்டாக இங்கிருந்தே வந்து சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஜெமினை கொடுத்தா அப்படின்னா ஜெமினை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். டீப்சீக் கொடுத்தோம் அப்படின்னா டீப்சீக் டேரெக்டாக இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். நம்ம ஆப் ஓப்பன் பண்ணணும் தேவை கிடையாது. இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி டைமில் பவர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கிருந்தே வேக்கப் பண்ணிக்க முடியும். நீங்கள் மல்டிபிள் ஏஐ ஆப்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக் ஐபேட். ஸோ ஒரு ஐபேட் டிசைனில் இருக்க ஒரு மியூசிக் பிளேயர். இது ஒரு இன்டர்ஃபேஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த கெஸ்டர்ஸ் வந்து இருக்குது. அது நம்ம அந்த ஐபேடில் வந்து அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சாங் ஸ்விட்ச் ஆகிறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து இருக்குது. தென் நீங்கள் வந்து சாங் செலக்ட் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா மியூசிக் ஃபார்வர்ட் ஆகிறது பேக்வர்ட் ஆகிறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இன்டர்ஃபேஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தா சாங்ஸு, ஆல்பம், பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மியூசிக் பிளேயர் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மை மணி. இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஆப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன கரன்சின்னு வந்து கேட்கும். நம்ம இந்தியா ஐஎன்ஆர் ஜஸ்ட் ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக வந்துருக்கு. ஆடும் நமக்கு எதுவும் பெருசாக வந்து வரது கிடையாது. இப்போ நமக்கு இன்கம், எக்ஸ்பென்ஸ், டோட்டல்னு இருக்கும். ஸோ கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபா அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டு இன்கமில் வந்து கொடுத்துட்றேன். கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து செட் பண்ணியாச்சு. என்னோட பட்ஜெட் வந்து 2000 rupees மந்த்லி வந்து இருக்கு. இது நம்ம வந்து இனிமேல் செலவு பண்ண ஆட் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக நம்ம பார்த்துக்க முடியும் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். இப்போ எக்ஸாம் நீங்கள் 200 ரூபா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 200ன்னு டைப் பண்ணிட்டு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் காசு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்கு செலவு பண்ணோம், நான் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வேண்டி 200 ரூபா செலவு பண்ணேன். ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எக்ஸ்பென்ஸில் வந்து 200 ரூபா ஆட் ஆயிருச்சு. நம்ம இன்கம் 2000 ரூபா, எக்ஸ்பென்ஸ் 200 ரூபா, இன்னும் பேலன்ஸ் வந்து 1800 ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். இதில் மெயின் ஹைலைட்டே இன்னொரு ஃபீச்சர் தான். ஒன்ஸ் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து 400 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஷாப்பிங்கில் வந்து 258 ரூபா, ஃபுட்டுக்கு ஒரு 163 ரூபா. இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மஸ்ட் ஆப் இது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜர் ஆப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக விஜிட் வச்சு நம்மளால் ஹோம் ஸ்கிரீனை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது பார்க்க நல்லாவே இருக்கு. இது என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆப். இது உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது இதே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.